மந்திரியாரே, இன்று நம் நாட்டில் நடந்த முக்கிய செய்தி என்ன? மன்னா, நீர் என்றும் வாழ்க. நம் நாட்டில் பரவலாக நல்ல மழை பெய்தது மன்னா. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி மந்திரியாரே. என்ன விஷயமாக நீங்கள் ராஜாவை பார்க்க வேண்டும்? ராஜாவிடம் எங்கள் குடும்ப பிரச்சனைக்காக நீதி கேட்க வந்துள்ளோம் சேவகனே. சரி, நான் ராஜாவிடம் சொல்கிறேன். மன்னா, நீர் என்றும் வாழ்க. குடும்ப பிரச்சனை காரணமாக நீதி கேட்டு மாமியார் மருமகள் ஆகிய 2 பேர் வந்துள்ளார்கள் மன்னா. சரி, அவர்களை உடனே வரச் சொல். மன்னா, நீர் என்றும் வாழ்க. எங்களுக்கு நீதி வேண்டும். சரி, உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். கல்யாணாக முன் என்னிடத்தில் சம்பளத்தை கொடுத்த என் மகன் கல்யாணாக பின் என் மருமகளிடத்தில் சம்பளத்தை கொடுக்கிறான். எனவே மீண்டும் என்னிடத்திலே சம்பளத்தை கொடுக்க ராஜா உத்தரவிட வேண்டும். சரி, இப்பொழுது நீ சொல். ஒவ்வொரு முறை செலவிற்கும் என் மாமியாரிடம் கேட்க நான் விரும்பவில்லை. அதனால் என்னுடைய கணவருடைய சம்பளத்தை என்னிடமே முழுவதுமாய் கொடுக்க உத்தரவிட வேண்டும். இல்லை, என்னிடம் கொடுக்க உத்தரவிட வேண்டும். என்னுடைய தீர்ப்பு இதுதான். இனி சம்பள பணத்தை ஆளுக்கு பாதியாக வாங்கிக் கொள்ளுங்கள். எனக்கு பாதி வேண்டாம், முழு சம்பளமும் வேண்டும் மன்னா. எனக்கு பாதி வேண்டாம், முழு சம்பளமும் வேண்டும் மன்னா. என்ன, நான் சொல்வதை கேட்க மாட்டீர்களா? அப்படியானால் ஒன்று செய்யலாம். இனிமேல் உன் கணவர் சம்பளம் வாங்கியவுடன் அரண்மனை கஜானாவில் மொத்தத்தையும் செலுத்தச் சொல். என்ன, அரண்மனை கஜானாவிலா? வேண்டாம் மன்னா. ஐயோ, வேண்டாம் மன்னா. அப்படியானால் என்ன செய்ய போகிறீர்கள்? என் மாமியார் எனக்கு அம்மா மாதிரி. அதனால் என் கணவர் சம்பள பணத்தை என் மாமியாரிடமே கொடுக்கட்டும். இல்லை இல்லை, என் மருமகள் எனக்கு மகள் மாதிரி. அதனால் என் மகன் என் மருமகளிடத்திலே சம்பள பணத்தை கொடுக்கட்டும். எப்படியோ நீங்கள் 2 பேரும் சமாதானமாகிவிட்டீர்கள். இனிமேலாவது நீங்கள் ஒற்றுமையுடன் இருங்கள். சரி, சென்று வாருங்கள்.